ஜெய்பீம் நமோ புத்தாய. ஞாயிறு தம்ம உரையில் இன்னைக்கு நம்ம 22ஆம் பாகத்துக்கு போறோம். இந்த 22ஆம் பகுதியில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர்தமும் புத்தகத்திலிருந்து தொடர்ந்து நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பகுதி 4, அதாவது நூல் 4 மதமும் தம்மமும்ல பகுதி 3 நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6 தலைப்புகளை நம்ம முடிச்சிட்டோம். பௌத்த வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்பு பிரிவின் கீழ் வரக்கூடிய 6 தலைப்புகள். அதுல நம்ம சென்ற வாரம் முடித்தது தன்னுணர்வும் தன்னை வெல்லலும், இந்த செல்ஃப் அண்ட் தி கான்குவெஸ்ட் ஆஃப் தி செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஞானம், நீதி அண்ட் நல்லோர் இணக்கம். இப்ப நம்ம இந்த 13 பௌத்த வாழ்வு முறைகள்ல பாபா டாக்டர் அம்பேத்கர் கொடுத்திருக்கிறாரு. அதுல நம்ம ஒவ்வொன்றாவே பார்த்துட்டு வரோம். இந்த ஒவ்வொன்றுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறதுனால நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய பௌத்த வாழ்வு முறைகள் என்னென்ன அப்படின்னா, நன்மை, தீமை, பழிச்செயல். இதை நம்மளுடைய முதல் பாயிண்டா பார்த்தோம். இதுல ஒரு புத்திஸ்ட் அப்படின்னா அவர் நன்மை செய்வாரு, தீமையை செய்ய மாட்டாரு. அதே மாதிரி தீமை செய்யவங்களுக்கு இவங்க சப்போர்ட்டா கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பௌத்த வாழ்வியல் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது அவா, காமம், இச்சை, பேராசை, அதை பத்தி இதெல்லாம் பார்த்தோம். நமக்கெல்லாம் ஒரு ஆசை அப்படிங்கிறது நமக்கு அவசியம்தான். ஆனா அதே சமயத்துல அது நம்மளுடைய அழிவுக்கு கொண்டு போகாம இருக்கிற அந்த எல்லைக்கோட புரிஞ்சுக்கிறவங்க ஒரு பௌத்த வாழ்வியல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி துன்புறுத்தல், ஏன்னா கிரீடு, ஹேட்டு. ஸோ கிரீடையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹேட்டுக்கு வந்தோம். ஹேட் துன்புறுத்தல் அண்ட் தீய விருப்பம் கொள்ளல். அதே மாதிரி சினம் அண்ட் பகை, இதெல்லாம் ஹேட்டு கீழே வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்ப அதுல கோபத்தை நம்ம எப்படி வெல்லணும்னா, மறுபடியும் கோபப்பட்டு கிடையாது, அதுக்கு ஆப்போசிட் அன்பு செலுத்துறதன் மூலமா தான் கோபத்தையோ பகையோ நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஐந்தாவது, இது எல்லாத்துமே இந்த கிரீட், ஹேட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா அது எல்லாமே அவனுடைய மனசுல தான் வருது. அப்போ அந்த ஒரு மனம் தான் மனிதனை உருவாக்குது. அந்த மனதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனதை வச்சுக்கிறது தான் பௌத்த வாழ்வியல். அதுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாத்தையும் வெளியேற்றி அதை பியூரா வைக்கணும், சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறது தான் பௌத்த வாழ்வியல் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சென்ற வாரம் இந்த செல்ஃப், தான் அப்படிங்கிற உணர்வு. ஸோ தான் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்கும் தான். நம்ம அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் இருக்கிறவங்க இப்ப இதுதான் நான் அப்படின்னு ஒருத்தவங்க நம்மளை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம அதை சொல்லிக்கிறதுக்கான தகுதியே வர முடியும். ஏன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் இது நம்ம பொருள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொருத்தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதோ அல்லது தானா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பொருளை இது என்னோடதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி நம்மளை செல்ஃப் அப்படின்னு நாமே ஒருத்தரோட இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதா இருந்தா கூட முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நானுன்னு நமக்கு உரிமையை கொண்டாட முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாரோ அவர் பௌத்த வாழ்வியல்ல இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படிங்கிற பார்த்தோம். அதுலயே போன வாரம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா என்ன அப்படின்னா, அப்போ பௌத்தத்துல நான் செல்ஃப் நல்லா இருக்கும் அப்படிதான் நம்ம படிக்கிறோம், அனாத்தா அப்படின்னு. அப்போ அனாத்தா இருக்கும் பொழுது எப்படி இந்த தான்கிற உணர்வு, செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம எப்படி பேச முடியும் அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்தது. அதையும் நம்ம தெளிவுபடுத்திட்டோம். ஆன்மாங்கிறது வேற, இந்த தான்கிற செல்ஃப் அப்படிங்கிற அந்த உணர்வு வேற அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது தன் உணர்வு அப்படிங்கிறது. இந்த தன்னுணர்வுக்கும் ஒரு பார்டர் இருக்கு. அதாவது அது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பெர்மனன்ட்னு நினைச்சு இதுதான் நானு, எனக்கு அப்படிங்கிற அந்த தான்கிற அகம்பாவம் வரைக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பௌத்த வாழ்வியல் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். அப்போ தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற இந்த சென்டென்ஸ்ல அதுவுமே எப்படி அப்போ மற்றவங்க தான் நமக்கு தீமை எல்லாம் செய்யறாங்கல்ல, நன்மை செய்யறாங்கல்ல, அது எப்படி தீதும் நன்றும் பிறர் தரவாரா எல்லாமே நம்ம கையிலே இருக்கு அப்படின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த புரிதலையும் நம்ம போன வாரம் கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துட்டு இப்போ இந்த வாரம் நம்ம அடுத்த டாபிக்கு போறோம். இந்த அடுத்த டாபிக்ங்கிறது ஞானம், நீதி, நல்லோர் இணக்கம். அதாவது ஞானம்ங்கிறது வைஸ், விஸ்டம். நீதிங்கிறது ஜஸ்டிஸ்.
நல்லோர் இணக்கம் வந்து குட் கம்பெனி, நல்ல நல்ல மனிதர்களுடைய பழக்கம் வச்சுக்கிறது. இந்த ஞானம், நீதி, நல்லோர் உறவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பௌத்த வாழ்வியல். இப்போ ஞானத்தோடு இருக்கணும், நீதியுடன் இருக்கணும், நல்லவர்களோட நம்ம வந்து இணைந்து இருக்கணும். இதுதான் பௌத்த வாழ்வியல் அப்படின்னு சொல்றாங்க. ஞானம்னா என்ன? விஸ்டம், அறிவு. புத்தா, புத்தம் அப்படின்னு, புத்தம்ங்கிறது புத்தி, புத்தி அறிவு, விஸ்டம், அந்த விழிப்புணர்வு அடைந்த ஒரு ஞான நிலை. அதாவது அறிவு, நல்ல அறிவு அல்லது பகுத்தறிவு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஞானம் அப்படின்னு சொல்லலாம். புத்தா. அடுத்தது நீதிங்கிறது நேர்மையான்றது. எல்லாருக்கும் நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் மற்றவங்களுக்கும் நடக்கணும்னு நினைக்கிறது, அதுதானே நியாயம். அது வந்து நீதி, ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். அப்ப இந்த நீதி அப்படிங்கிறது தான் என்ன? மற்றவங்களையும் நம்மள மாதிரியே நினைக்கிறது, அதுதான் சகோதரத்துவம் அப்படின்னு பார்த்தோம். சகோதரத்துவம், ஸோ சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டி யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாரையும் நம்மள மாதிரி சமமா நினைக்கிறது தான் நீதி. சகோதரத்துவம் தான் ஒழுக்கம்னு பார்த்தோம். ஒழுக்கம் தான் தம்மம்னு பார்த்தோம். அப்போ நீதிங்கிறது தான் தம்மம். அதனால்தான் அந்த தம்மம்ங்கிறது நம்மளுடைய மனசாட்சி அப்படின்னு சொல்லுவோம். தர்மத்துக்கு எதிராக போறான் அப்படின்னா நீதிக்கு எதிராக வேலை செய்யறாங்க. அப்போ ஞானம்ங்கிறது அறிவு, அது எப்படி புத்தா அப்படின்னு சொல்லலாமோ அதே மாதிரி நீதிங்கிறது தம்மா. அப்ப நல்லோர் உறவுங்கிறது எல்லாரும் கூடி யாரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இணைந்து நம்ம செயல்படுறோமோ அது சங்கம். ஸோ அப்போ இந்த ஞானம், நீதி, நல்லோர் இணக்கம் தான் நம்ம அடிப்படையில் இந்த நம்மளுடைய மும்மணிகள், ட்ரிபிள் ஜெம்ஸ் சொல்லக்கூடிய அந்த புத்த, தம்ம, சங்கா, அதை இது மூணையுமே உள்ள இணைச்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து பௌத்த வாழ்வியல்ல எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பொதுவா வந்து நம்மளுடைய உடல் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட பிரெயின், மூளை, அறிவு சார்ந்தது. அதுக்கப்புறம் மைண்ட் இருக்கும், அது வந்து மனசாட்சி. அது நம்ம பொதுவாக ஹார்ட்னு சொல்றோம். ஏன்னா நம்ம மனசாட்சி அப்படின்னா நம்ம ஹார்ட் கிட்ட தான் கை வைக்கிறோம். ஆனா மனசாட்சிங்கிறது அது மனம் அப்படிங்கிற ஒரு தனி பகுதி. அது வந்து எல்லா நம்மளுடைய உடல் உறுப்புகளையும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இணைத்து செயல்படக்கூடிய. ஸோ அது வந்து தனியாவே நம்ம வந்து ஒரு உறுப்பாக தான் கருதணும். அதனாலதான் வந்து மைண்டை வந்து பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்புலன்கள்னு சொல்றாங்க. அதுல 6வது புலனா புத்தர் வந்து மனம் அப்படிங்கிறது தான் சொல்றாரு. இது வந்து புத்தருடைய காலத்திலேயே வந்து மைண்டுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற அதனுடைய ஃபங்க்ஷனிங்க ரொம்ப ஆராய்ச்சி செய்த ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட் தான் புத்தா நினைக்கிறேன். அப்போ பிரெயின், மைண்டு, அப்புறம் வந்து நம்மளுடைய உடல், இது மூணும் சேர்ந்தது தான் ஒவ்வொரு மனிதனும். அப்போ அந்த பிரெயின் அப்படிங்கிறது இன்டெலெக்சுவல், அது அறிவு சார்ந்த விஷயம். அடுத்தது வந்து மைண்ட் எல்லாம் பார்ப்போம். அது வந்து மனசாட்சி. இந்த மைண்டை வந்து கண்ட்ரோல்டா யார் வச்சிருக்காங்களோ, இந்த மைண்டை யார் பியூரிஃபை பண்ணி வச்சிருக்காங்களோ, யார் இந்த மைண்டுக்குள்ள தம்மத்தை வச்சுட்டு எல்லாரும் நம்மள மாதிரி சமம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுதான் மனசாட்சி. அப்ப அடுத்தது வந்து நம்ம ஒரு சொசைட்டில வேலை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் உழைக்கணும். அதே மாதிரி அது மட்டும் பத்தாது, நம்மள மாதிரி இருக்க மற்றவர்களோட சேர்ந்து இணைந்து வேலை செஞ்சாதான் அது வந்து ஒரு முழுமையான வெற்றிக்கு காரணமா இருக்க முடியும். அப்ப இந்த மூணும் தான் சேர்ந்தது ரொம்ப முக்கியமா. இப்ப எந்த ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறதா இருந்தா கூட அந்த ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த துறை சார்ந்த அறிவு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வேலை செய்யறதுல மனசாட்சியோட ஈடுபாடோட வேலை செய்யணும். தன்னுடைய வேலையை வந்து அவன் விரும்பி செய்யணும். அப்பதான் அது பெஸ்ட் அவுட்புட் இருக்கும். ஆனா இது ரெண்டும் இருந்தா மட்டும் பத்தாது, அவன் அங்க எல்லாரோடையும் சேர்ந்து அந்த டீம் ஒர்க்கும் இருக்கும். இந்த மூணும் சேரும்போது தான் இந்த பெஸ்ட் அவுட்புட் ஒரு மனுஷனுடைய திறனே வந்து வெளியில வரும். இப்போ சாதாரண ஒரு தப்பு செஞ்சுக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதுதான் தப்பு, இந்த இடத்துல தப்பு நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் அறிவு வேணும். இல்லை, தப்பு நடந்துச்சுன்னே தெரியலன்னா நம்மளால அதை திருத்திக்கவே முடியாது. தப்பை திருத்திக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது தப்பு, இந்த இடத்துல இது நடந்திருக்கு அப்படிங்கிற புரிதல் இருக்கும். அது அறிவு சார்ந்தது. அடுத்தது என்ன அப்படின்னா இது என்னுடைய தப்பு அப்படிங்கிற அந்த நேர்மை இருக்கும், அது மனசாட்சி சார்ந்தது. என்னதான் தப்பு இருந்தாலும் நம்ம உடனே அடுத்தவங்க மேல பழிய போட்டோம் அப்படின்னா அதை நம்ம திருத்திக்க மாட்டோம். அது திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் தவறு, இது தவறு அப்படின்னு புரிஞ்சுக்கிற அறிவும், இது என்னுடைய தவறு தான் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசாட்சியும், அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சி, உடல் உழைப்பையும் கூட இருந்தவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த தவறை வந்து நம்ம திருத்திக்கவே முடியும்.
அப்போ நம்மளுடைய அடிப்படையில அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் இந்த பிரெயின், மைண்ட் அண்ட் பாடி. அந்த அறிவு, நம்மளுடைய மனசாட்சி மற்றும் டீம் ஒர்க், மற்றவங்களோட எப்படி இணைந்து நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறது. இந்த மூணையும் சரியான முறையில பயன்படுத்துறோம் தான் ஒரு பௌத்த வாழ்வியல் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு நம்ம பௌத்த வாழ்வியல் இந்த பகுதியில் நம்ம பார்க்கணும். இந்த மூணுல ஞானம், நீதி, அப்புறம் நல்லோர் இணக்கம் அப்படின்னு இந்த 3 பாயிண்ட் இந்த டாபிக்ல வருது. இந்த மூணுல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது நல்லோர் இணக்கம். அதாவது நம்ம யார் கூட சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு தான் வந்து ரொம்ப அடிப்படையில் இந்த பகுதி ஃபுல்லாவே நிறைய விஷயம் வந்து அந்த ஞானம், நீதி அதை பற்றின குறிப்பிடுறதை விட இந்த நல்லோர் இணக்கத்தை தான் இந்த 2.5 பக்கத்துல வந்து அதிகமா குறிப்பிடுறது வந்து இந்த நல்லோர் இணக்கம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஷோ மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ டெல் ஹூ யூ ஆர். ஸோ உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய உன்னை பத்தி ஸோ ஒருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவனுடைய நண்பர்களை பார்த்தாலே அவனை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி யார் கூட இருக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் நம்ம வந்து அவனுடைய பர்சனாலிட்டியை நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். இது வந்து நல்லோர் இணக்கம். அதனாலதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா கொண்டு வராங்க. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அடுத்தது வந்து இப்ப நம்ம இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம திருக்குறள்ல பார்ப்போம். திருக்குறள்ல அதுக்குன்னு பொருட்பாடுல அதுக்குன்னு தனியா ஒரு அதிகாரம் வச்சு அந்த அதிகாரத்தில் நட்பு பத்தி அத்தனை திருக்குறள்கள் கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி நம்ம இந்த பௌத்த வாழ்வியல் சொல்லும் போதே பார்ப்போம், கண்டிப்பா திருக்குறள் வந்து உள்ள வந்துடும். அப்ப திருக்குறள்ல இருக்கிறதே வந்து புத்தருடைய போதனைகள் சுருக்கம் தான் திருக்குறளை. அந்த பௌத்த வாழ்வியல் வந்து நிறைய இடத்துல வரும். இதை வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறாங்க. ஒரு தமிழ் மறையான் வந்து திருக்குறளை வந்து திரிக்குறள் அப்படின்னு திரிக்குறள், திரிப்பிடத்தை சார்ந்த விஷயங்கள் தான் திருக்குறள்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டிபேட்டபிள். இப்போ ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க, ஒரு சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனா அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய அந்த சாராம்சம் எல்லாமே ஒவ்வொரு குறளுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பௌத்த தத்துவத்தோட ஒத்து போயிடும். அப்போ இது புத்தர் வந்து அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம எத்தனையோ விஷயங்கள் கேள்விப்பட்டோம், பிலாசபி, தத்துவம் அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா திருப்பிடக்கத்துல அதனுடைய மூல ஆதாரம் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு வால்யூம் இன்ஃபர்மேஷன் இது வந்து பௌத்தத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இப்போ வெவ்வேறு தத்துவ மேதைகள் பேர்லையும் வெவ்வேறு தத்துவங்களின் பேர்லையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே பௌத்தத்துல உள்ளடங்கி இருக்கு அப்படிங்கிறத ஒரு புத்திஸ்டா நம்ம வந்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். சரி, இப்போ நல்லோர் இணக்கம். இந்த நல்லோர் இணக்கம் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இதை வச்சுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டியே வந்து டிட்டர்மின் ஆகுது அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னதான் அறிவு இருந்தாலும் என்னதான் மனசாட்சிப்படி நம்ம செஞ்சாலும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கிறது டெஃபினட்டா நம்ம மேல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துது. அப்போ இந்த விஷயத்துல எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பௌத்த வாழ்வியல்ல ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு புத்தர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா ஒரு மனுஷனுடைய பர்சனாலிட்டியை அவனுடைய தகுதியை நிர்ணயிக்கிறதே அந்த சூழல் தான். சுற்றி உள்ள சூழல், அவன் வந்து வளர்ற விதம், அவனுடைய நண்பர்கள், அவனுடைய பெற்றோர்கள், இந்த சொசைட்டி, இதெல்லாம் தான் ஒரு மனிதனை ஷேப் அப் பண்ணுது. ஸோ யாருமே வந்து பிறக்கும் போதே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் ரொம்ப நல்லவங்களாகவும் பிறந்துடுறாங்க அப்படின்னு உயர்ந்தவர்களாகவும் பிறந்துடுறாங்கன்னு கிடையாது. நம்மளுடைய உயர்வு தாழ்வுங்கிறது நம்ம நடந்துக்கிற விதம் தான். நம்ம நடந்துக்கிற விதம் நம்ம சுற்றி நம்ம டெவலப் பண்றது தான். அதை சுற்றி இருக்கிறவர்களுடைய பங்கு அதுல ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவம். இது வந்து இந்த நல்லோர் இணக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதன் மூலம் இருக்கு. ஏன்னா ஒரு சில தத்துவங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷன் அவன் பிறப்பிலே வந்து அவன் உயர்ந்தவனா பிறந்துடுறான். இவன் பிறப்பிலே வந்து ரொம்ப புத்திசாலி, பிறப்பிலே வந்து இவன் ரொம்ப நேர்மையானவன், பிறப்பிலே இவன் உயர்ந்தவன். அப்போ இதெல்லாமே வந்து அவன் போன ஜென்மத்து கர்ம வினைகள்னால அவனுக்கு இந்த ஜென்மத்துல அந்த மாதிரியான ஒரு உயர் பிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு தத்துவம்.
ஆனா அந்த தத்துவம் மேல நம்பிக்கை வச்சோம்னா இந்த வாழ்வியல்ல எவ்வளவு சிரமமா இருக்கும், இந்த ஒரு சமூகத்துக்கு அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ இந்த தத்துவம் அதாவது புத்தருடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இது வந்து சுற்றுச்சூழல் பொறுத்து தான் ஒரு பர்சனாலிட்டி அமைதுன்னும் போது அதுல வந்து சகோதரத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கடந்த பகுதிகளில் பார்த்தோம். அதனாலதான் ஒரு சொசைட்டில, ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டில, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய இந்தியா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்குமான சமநீதி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். இந்த கான்ஸ்டியூஷன்ல புத்தருடைய தத்துவம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்மளுடைய இரண்டாவது பகுதியில ஒழுக்கம் உன்னதமானது, அனைவருக்குமானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த புத்தருடைய தம்மம் ஒரு சொசைட்டில இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு உண்மையிலே செக்யூலர், நல்லிணக்கத்தோட எல்லோரும் சுதந்திரமா இருக்கக்கூடிய, சமத்துவமா இருக்கக்கூடிய, சகோதரத்துவத்துடன் வாழக்கூடிய, அனைவருக்குமான சமநீதி இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அமையும் அப்படிங்கிறது. அதனாலதான் டாக்டர் அம்பேத்கர் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர். இந்த நாட்டுல இருக்கிற எல்லார் மனசுலயும் வந்து பௌத்த தத்துவம் இருக்கணும், பிரபுத்த பாரத் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் சரியானபடி நம்ம நாட்டுல வேலை செய்யும், எல்லோருமே சந்தோஷமா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அப்ப எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு சமூகம் ஏன் உருவாகக்கூடாது? அந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா பௌத்தம் வந்து நம்ம பின்பற்றுறதுக்கு நம்ம முதல்ல முன் வருவோம். நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவங்களும் பின்பற்றணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பௌத்த தத்துவங்களை நம்ம எல்லாருக்கும் எடுத்தும் சொல்லுவோம். இப்ப இந்த ஒரு அடிப்படை புரிதலோட தான் நம்ம எல்லாமே வந்து பௌத்த வாழ்வியலை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த சமூகம் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும், நம்ம நிம்மதியா இருக்கணும், அதே சமயத்துல நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே இன்பத்தோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் பௌத்தம். அதனாலதான் அந்த மெத்த பாவனை கூட நம்ம வந்து அந்த மெடிடேஷன்ல எல்லா உயிரினங்களும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து மைண்ட்ல கொண்டு வரோம். அப்ப இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது தான். ஸோ இந்த பகுதியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதுக்கு நான் டீட்டெயிலாக சொன்னேன். ஸோ அப்போ நல்லோர் இணக்கம் அப்படின்னு. சரி, இப்போ நல்லோர் இணக்கம், அப்போ நல்லவங்களோட நம்ம சேரணும் அப்படிங்கிறது தான் ஒரு பௌத்த வாழ்வியல். அப்படின்னா யார் நல்லவங்க, அப்போ அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்படி இப்போ நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்ம யார் நல்லவர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான கிரைட்டீரியாவும் புத்தர் வந்து கொடுத்துருக்கிறாரு. அதைத்தான் நம்ம இந்த பகுதியில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க போறோம். யார் நல்லவர் அப்படின்னா, நம்ம தவறை வந்து சுட்டி காட்டி நம்ம தப்பான வழியில போகும்போது நம்மளை கண்டிச்சு நல்ல வழியில நம்ம வழி நடத்துறவன் தான் நம்மளுடைய நல்ல நண்பன். அவன் அறிவாளி, அவன் தான் அறிவாளி. ஸோ நல்ல ஒரு அறிவு பெற்றவன், ஒழுக்கமானவன், நல்ல ஒரு சிறந்த வாழ்வியல்ல இருக்கிறவங்க நம்ம பார்த்தாலே தெரியுது. அவங்க பாட்டு அப்படியே இருந்துட்டு நம்ம எப்படியோ போறோம் அப்படின்னு கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க கிடையாது. நம்ம தவறான பாதையில போகும்போது நம்மளை அதை சுட்டி காட்டி நம்மளுடைய தவறை கண்டிச்சு நம்மள நல்ல வழியில கொண்டு போறவங்க தான் ஒரு நல்லவர்கள். இப்படி நம்மளை சுத்தி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்க ஒரு புதையலை காமிக்கிறதுக்கு யாரு நம்மளை கூட்டிட்டு போனா நம்ம பின்னாடியே போவோம் இல்லையா? ஒரு புதையல் மறைஞ்சிருக்கு அந்த இடத்துல, எனக்கு தெரியும், நீ வா அப்படின்னு ஒரு கூப்பிடுறான்னா உடனே நம்ம எப்படி அவ்வளவு சந்தோஷமா அவன் பின்னாடியே போவோம். அவன் எங்க கூட்டு போறான்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா புதையல் காமிக்க போறான், உடனே நம்ம பின்னாடியே போவோம் அப்படின்னு போவோம். அந்த மாதிரி இவன் பின்னாடி போகலாம், இப்படி ஒரு ஆள் இருந்தாங்க. ஏன்னா அப்படி நம்ம அவனை பின்னாடி போனோம்னா நம்ம கண்டிப்பா மோசம் போக போறது இல்லை, நன்மையை தான் அடைவோம். இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நம்ம என்னன்னா பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம்னா, என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே இருக்கான், இன்னும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம அவன் மேலதான் கோவப்படுமே ஒழிய நம்ம மேல நம்ம வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டோம். இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ், ஒரு ரியாக்டிங் டு த சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நமக்கு இம்மீடியட்டா நம்ம கிட்ட வர ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, நம்மள யாருன்னா குறை சொன்னா உடனே நமக்கு கோவம் வந்துடுது, சொல்றவங்க மேலதான் கோவம். அதை வந்து மாத்தி அவங்க ஏன் சொல்றாங்க, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அது நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உடனே அவங்க மேல நம்ம பாசம் வைப்போம். ஸோ அவங்கள நம்ம போட்டுருவோம். யார் ஒருத்தவங்க அடுத்தவங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு அவனை வந்து நல்வழிப்படுத்தணும்னு மெனக்கெடுறாங்களோ அவங்கள நல்லவர்கள் போற்றுவாங்க, ஆனால் கெட்டவர்கள் தூற்றுவாங்க. என்ன எப்ப வந்துட்டான், எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான், எப்ப பார்த்தாலும் நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருப்பான், குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான்.
குறை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து நல்லவர்கள் யார், தீயவர்கள் யாருன்னு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய குவாலிட்டிஸ் ஒன்றா நம்ம இப்போ பார்த்துட்டே வரப்போம். ஒரு நல்லவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய மைண்ட் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சூழல்லையும் நம்ம மனக்கட்டுப்பாடு லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் இல்லையா, அந்த தன் உணர்வும் தன்னை வெல்லலும் நம்ம மனசை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. அது வந்து பௌத்த வாழ்வியல் மிக முக்கியமான விஷயம். இப்போ யார் ஒருத்தவங்க இந்த தன்னுடைய மைண்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்களோ அவங்க வந்து நல்ல மனிதர்கள். ஏன்னா அவனுடைய முறையை அவன் செலக்ட் பண்ணிக்குவான். அவன் மைண்டை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்க முடியும். ஏன்னா பெரும்பாலான சமயங்கள்ல நம்மளுடைய புலன் இச்சைகளுக்காக நம்ம அதுக்கு அடிமையாகி போறது தான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் அதை தேடி போயிட்டே இருக்கணும். அது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியின் பின்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டேஜ்ல டேஞ்சர்ல கொண்டு போயிடும். ஆனா அதே சமயத்துல அதை நமக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு மனநிலை, சுய கட்டுப்பாடு யாருக்கு இருக்கோ அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப இதை வந்து எப்படி புத்தர் வந்து உதாரணங்கள் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு கிணற்று நீரை பாசனத்துக்கு இறைப்பாங்க இல்லையா, கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி அதை வந்து எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் அதுக்கேற்ற மாதிரி அந்த வாய்க்காலை வந்து வெட்டி அந்தந்த இடத்துல திருப்பி நமக்கு தேவைப்படுற இடத்துல அந்த தண்ணியை போக வச்சிருவாங்க ஒரு விவசாயி. அந்த மாதிரி நம்ம மைண்ட எந்த பக்கம் போகணுமோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சு திருப்புறதுக்கு கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்கோ, அதே மாதிரி ஒரு அம்பு தயாரிக்கிறவங்க எப்படி ஒரு வளைந்த இரும்பா இருந்தாலும் அதை எடுத்து தட்டி தட்டி கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி அதை வந்து அதே மாதிரி அதை கூர்மைப்படுத்தி இதுக்கு வந்து அவன் தொடர்ந்து அதை தட்டி 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 உழைக்கிறான் இல்லைங்களா, அந்த மாதிரி தொடர்ந்து முயற்சி எடுத்து தன்னுடைய மனசை எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறத தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவன். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் வந்து ஒரு மரத்தை வந்து தச்சன் எப்படி வந்து இழைத்து தனக்கு தேவையான வடிவத்துல அவன் கொண்டு வருவான். அப்ப அதை இழைத்து 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 நமக்கு ஷேப் பண்ற மாதிரி அறிவாளிகள் இருந்து அவங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து கண்டினியூஸ் ப்ராக்டிஸ். ஸோ அதை ப்ராக்டிஸ் செய்வதன் மூலம் அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தன்னுடைய மனதை அவன் வச்சிருக்கானோ அவன் வந்து நல்ல மனிதன். இதை வந்து நம்ம சுத்தி பார்க்கலாம். இப்போ இவங்க இந்த மாதிரியான ஒரு ஆள் இருந்ததுன்னா நம்ம அவங்கள செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்லோர் இணக்கம் கொள்வது அது வருது. அடுத்து என்ன குவாலிட்டி, இந்த நல்லவங்களோட குவாலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, புகழுக்கும் எகழுக்கும் அவங்க வந்து தடுமாற மாட்டாங்க. புகழ்ந்தா உடனே அதுல இருந்து படபடப்பாகி ஒரு எக்ஸைட் ஆகி அந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம மைண்டே வந்து அந்த டைம்ல அது படபடன்னு இருக்கும். என்ன செய்யறோம்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இல்லாம அதே மாதிரி இகழ்வு நமக்கு வந்து ஒரு கெட்டது நடந்துச்சுனாலும் உடனே மனசு வந்து படபடன்னு அடிச்சு ஒரு ஆழ்ந்த சோகத்துல போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உட்காந்துருது. புகழ் பயங்கர புகழ் வந்தா உடனே தலைக்கால் புரியாம ஆடுறது அப்பயும் நமக்கு கண்ட்ரோல்ல இருக்காது. அதே மாதிரி ரொம்ப இகழ்வு வந்துச்சு, துக்கம் வந்துச்சுனாலும் இடிஞ்சு போய் உட்காந்துருது, ஒன்றும் செய்ய முடியாது, அப்பயும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. ஒரு சமயத்துல புகழ் வரும்போது தடதடன்னு ஓடிடுறோம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம. இகழ்வு வரும்போது இடிஞ்சு போய் உட்காந்துடுறோம். அடுத்த வேலை என்ன ஆகும், கையும் ஓட மாட்டேங்குது காலம் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப என்ன, இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லயுமே நம்ம கண்ட்ரோல்ல நம்ம இல்லைன்னு அர்த்தம். ஒரு இது தலைக்கால் புரியாம ஆடுறான் அப்படின்னா அப்ப அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவன் கண்ட்ரோல்ல இல்லை, அவன் இஷ்டத்துக்கும் செய்யறான். இங்க வந்து இடிஞ்சு உட்காந்துருக்கான், கையும் ஓடல காலம் ஓடல, அப்புறம் அகைன் நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. அப்ப இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தன் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வந்தா கூட மைண்டை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அவன் படபடப்பு இல்லாம நிதானமா வேலையில செஞ்சிட்டு இருக்கானோ அவன் வந்து ஒரு நல்லவன் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு என்ன உதாரணம் புத்தர் சொல்றாருன்னா, ஒரு பலத்த காற்று அடிக்கும் போது ஒரு மலை எப்படி அசையாம நிக்குதோ அந்த மாதிரி எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய துக்கம் வந்தாலும் சரி, மைண்ட ஸ்டெடியா யார் வச்சிருக்காங்களோ அவன் வந்து நல்லவன். அப்ப அவன் இன்பம் வந்தா துள்ளவும் மாட்டான், துன்பம் வந்தா துவளவும் மாட்டான். இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது ஒரு கேரக்டர். அடுத்தது அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தம்மம் அதாவது தம்மம்ங்கிறது சகோதரத்துவம், நியாயம், எல்லாரையும் சமமா நடத்தக்கூடிய அந்த பண்பு தான் தம்மம்ங்கிறது. அப்ப அந்த தம்மத்தை கேட்டதும் அவங்க அந்த தம்மத்துக்கான அறிவுரைகளை கேட்டதும் அவங்க மைண்ட் வந்து சந்தோஷமா இருக்கும்.
இப்ப தம்மத்தை பத்தி பேசினாலே யார் ஒரு மைண்ட் வந்து ஒரு அமைதியான ஆழமான ஏரி நீர் மேற்பரப்புல எவ்வளோ அப்படியே ஸ்டில்லா தெளிவா கலங்கம் இல்லாம இருக்கோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நம்ம மைண்டுக்குள்ள வருது தம்மத்தை பத்தி யோசிக்கும் போது அப்படின்னா அவங்க நம்ம பௌத்த வாழ்வியல்ல இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி யார் நம்மளை சுத்தி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா அவங்க நல்லவங்கன்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி இவ்வளவு கேரக்டர்ஸ் நான் சொன்னேன். நல்லவங்கன்னா யாரு, அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அந்த மாதிரி நமக்கு ஒரு வேலை கிடைக்கல. அப்ப எப்படின்னா இவங்க வந்து நம்ம தம்மத்தன் பாதையில போகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் பௌத்த வாழ்வியலை பத்தி நம்ம எடுத்திருக்கோம். இப்ப இந்த பௌத்த வாழ்வியல்ல இப்படி போறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம முயற்சி எடுக்கணும். இப்ப எல்லாருமே இதுல எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணி இது பர்ஃபெக்ட் புத்திஸ்டா இருக்க மாட்டாங்க. ஆனா அதை அடையணுங்கிற எண்ணம் இருக்கும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செயல் அப்படிங்கிறது அந்த செயல் ஆக்ஷன் கிடையாது, அதனால ஏற்படக்கூடிய விளைவு கிடையாது, அதனுடைய எண்ணம். அது இந்த என்ன செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்மா அப்படிங்கிறதே வந்து நம்மளுடைய இன்டென்ஷனை தான் குறிக்குதே ஒழிய ஆக்சுவலா நம்மளுடைய செயல்களுடைய விளைவை குறிக்கிறது கிடையாது. ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து வைக்கிறோம், அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்சிடுச்சுங்கிறத விட நம்மளுடைய எண்ணம் என்னவா இருந்தது, நம்ம உடைக்கணுங்கிறத போட்டு உடைச்சோமா இல்ல அதை பத்திரமா வைக்கணும்னு நினைச்சு தவறி விட்டுட்டோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறத கம்மா பகுதியில நம்ம ரொம்ப டீட்டெயில்டாவே பார்த்தோம். அப்போ அந்த முயற்சி எடுக்கிறவங்க தான் வந்து பௌத்த வாழ்வியல். இப்ப நம்ம இவ்வளவு பௌத்த வாழ்வியல் பார்க்கும்போது நமக்கு வந்து மனம் சோர்வு அடைஞ்சிடும். ஐயோ இவ்வளோ இப்படியெல்லாம் நம்மளால இருக்க முடியுமா, நம்ம அப்படி ட்ரெயின் ஆகலையே அப்படின்னா அது ட்ரெயின் ஆகும். நம்ம முயற்சி எடுக்கும், நம்ம முயற்சி எடுக்க 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 தான் நமக்கு வந்து அது கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த பௌத்த வாழ்வியல்ல பல்வேறு உதாரணங்களோட புத்தர் சொல்லிக்கிட்டே வராது. நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்துட்டே வரோம். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் நம்ம மைண்ட்ல, வந்து அந்த நம்பிக்கை வந்து ஆழமா பதியும், நம்மளால அது முடியும் அப்படின்னு. அதுதான் புத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காலத்துல நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும், என்னால இப்படி எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம மைண்ட் வந்து டிஃபால்ட்டா ட்ரெயின் ஆகி இருக்கிறதே வந்து வேற மாதிரி இருக்கு, அது பரபரன்னு இருக்கு. அதை வந்து ஒரு சுய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரது அவ்வளவு சிரமமான விஷயமா இருக்கும். அப்ப புத்தர் சொல்றது என்ன அப்படின்னா, கண்டிப்பா உங்களால முடியும், என்ன நம்புங்க, என்னால முடியுதுன்னா அது கண்டிப்பா உங்களாலையும் தானே முடியும் அப்படின்னு அவர் முன்னுதாரணமா இருக்கிறார். இதுதான் பௌத்த வாழ்வியல். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை நம்பிக்கை வைக்கணும், அவரால் முடிஞ்சிருக்குன்னா அது நம்மளாலையும் முடியும், இந்த நம்பிக்கை. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளை பார்த்து அடுத்தவனும் பின்பற்றுவான் அப்படிங்கறத நம்ம நம்பணும். அப்ப நம்ம மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். ஸோ ரெண்டு விஷயம் அதுல இருக்கு. ஒரு பௌத்த வாழ்வியல்ல புத்தரை பார்த்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு, நம்மளே புத்தர் ஆனாதான் அடுத்தவனும் நம்மளை பார்த்து கத்துக்குவான் அப்படிங்கிறது, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் பௌத்த வாழ்வியல். சரி, அப்போ நம்மள மாதிரியே ஒரு நல்ல பாதையில போகக்கூடிய, ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய, தன்னை வந்து அதுல ஈடுபடுத்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அல்லது ஏற்கனவே இந்த பௌத்த பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நபரை நமக்கு கிடைக்கல, நம்மளால அப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அதாவது தன்னை விட உயர்ந்தவனோ அல்லது தனக்கு சமமானவனோ இந்த தம்மத்தின் பாதையில் அப்படி கிடைக்காத பட்சத்திலோ நம்ம வந்து தனியா கூட போலாமே ஒழிய, இதுக்கு ஆப்போசிட் கான்செப்ட் முட்டாள்தனமா இருக்கவங்க கூட நம்ம ஒரு காலம் பயணிக்க கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இதுக்கு வந்து புத்தர் வந்து நம்மளை என்கரேஜ் பண்றதுக்கு அவர் கொடுக்குற உதாரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு உதாரணம் சொல்றாரு. ஒரு தம்மத்தின் பாதையில் போகும்போது நம்மள எத்தனையோ பேர் வந்து அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கோ நம்மள அந்த பாதையில இருந்து விலகி விடுறதுக்கோ முயற்சி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி நமக்கு வந்து தனியா போற மாதிரி இருந்தா கூட, நம்ம யாருமே நமக்கு கம்பெனியில யாருமே நம்ம வந்து வித்தியாசமா தெரியணும். நம்மள வந்து பார்த்தா எக்ஸென்ட்ரிக் ஃபெல்லோ, இவன் வந்து ஒரு இருக்கேன், இவன் தனியா போயிட்டு இருக்கான், எல்லாரும் ஒண்ணு பண்ணா இவன் மட்டும் தனியா பண்ணுவான் அப்படின்னு நம்மள எத்தனையோ பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அல்லது வெறுப்பை உமிழ்வாங்க. ஆனாலும் நம்ம போற பாதை வந்து தம்மத்தின் பாதையா இருக்கும் பொழுது, ஒரு காட்டு யானை எப்படி தனியா கம்பீரமா நடந்து போதோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய பாதையில ஒரு கான்பிடென்ட்டா போகலாம் அப்படின்னு அந்த காட்டு யானையை உதாரணத்துக்கு கொடுக்குறாரு. அது கூட்டமாக தான் வரணும்னு அவசியம் இல்லை, அது கம்பீரமா தனியா நடந்து போயிட்டே இருப்பேன், ஏன்னா அதுக்கு பயம் கிடையாது. அது அதனுடைய பலம் அப்படி, அது தன்னுடைய அதே சமயத்தில் அது யாரையும் வந்து போய் இப்ப வாலண்டியரா போய் அது கஷ்டப்படுத்தாது. அந்த காட்டு யானை எப்படி கம்பீரமா தனியா நடந்து போதோ அந்த மாதிரி நம்ம தம்மத்தின் பாதையில் போகும்போது யாரும் கூட இல்லைன்னா கூட நம்ம தனியா போறக்கூடிய அந்த மன பலத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு நாட்டோட மன்னன் அடுத்த நாட்டு மேல போய் போர் புரிஞ்சிடறான், போர் புரிஞ்சு அந்த நாட்டையும் வென்றுடுறான்.
ஆனா வென்ற பிறகு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அந்த போரே வேண்டாம்னு சொல்லி அந்த நாட்டு மேல வந்து தன்னுடைய ஆட்சியை செலுத்தாம அவங்களுக்கு மறுபடியும் சுதந்திரத்தை கொடுத்துட்டு வரான்னு வச்சுருங்க. அது வந்து யூனிக் இல்லையா? மன்னர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனா யார் ஒரு மன்னன் போரையே வேணாம்னு சொல்லியோ அந்த மக்கள் மேல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேணாம்னு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க, தான் வென்ற ஒரு நாட்டையே வந்து அந்த மன்னனுக்கே நீயே வச்சுக்கோன்னு திருப்பி கொடுத்துட்டு வரான் பாருங்க ஒரு கம்பீரமா. அந்த மாதிரி ஒரு கம்பீரம் வந்து நம்ம தம்மத்தின் பாதையில் போகும் பொழுது நமக்கு கூட ஆள் இல்லைன்னா, நம்ம தான் வித்தியாசமா செய்யறோம் அப்படின்னாலும், நம்ம நல்லது செய்யறோம் போது நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய சமயத்துல நம்ம இது நல்லதுதான் தெரியும், ஆனா என்ன சொல்லுவாங்களோ நம்ம மட்டும் வந்து வித்தியாசமா அந்த இடத்துல இருந்துக்கணுமா? வேணாம் போ போயிடுது. ஒரு சிக்னல்ல நிக்கிறது கூட அப்படிதான் இருக்கும். சிக்னல்ல வந்து ஆரஞ்சு எல்லோ வந்துருச்சுன்னா உடனே நம்ம வந்து ஸ்லோ பண்றோம் இல்லைங்களா? ஆஹ் ஆ- ஆனா நம்ம இந்த ஸ்லோ பண்றதே வந்து நிறைய பேர் யோசிப்பான். அந்த டைம்ல நம்ம ஸ்லோ பண்ணா நம்மள வந்து பூமர்னு நினைச்சிருவானோ. ஏன்னா அந்த டைம்ல தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சிக்னல்ல வந்து நமக்கு கிரீன் இருந்தா போறோம், ரெட் இருந்தா நிறுத்தணும், நடுவில் வந்து எல்லோ வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்லோ பண்ணிக்கணும். ஆனா எல்லோ வந்தால் தான் எல்லாருமே வந்து வேகமா போவோம், அந்த இடத்துல சீக்கிரமா போயிடணும், அடுத்து ரெட்டு விழப்போது அதுக்குள்ள போயிடணும். சில அந்த எல்லோ வந்து நம்மள ஸ்லோ பண்ண சொல்லி சொல்லுது. நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எல்லோ வந்தா வேகமா போயிடணும், அடுத்து ரெட்டு வரப்போகுது அப்படின்னு. அப்ப இந்த புரிதல் தான் நமக்கு வாழ்க்கையிலையும் டெய்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிதான் நடக்குது. எந்த இடத்துல நம்ம வந்து மற்றவங்களை விட வித்தியாசப்படுறோமோ, ஐயோ இதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. இந்த ஒரு புரிதல் வர, அது குழப்பம் வர சமயங்கள்ல நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல பாதையில நான் வந்து ஒரு காட்டு யானை மாதிரி நான் கம்பீரமா என்னுடைய பாதையில் நான் போவேன் அப்படிங்கிற அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் புத்தர் இந்த உதாரணங்களை கொடுக்குறாரு. ஓகே. அப்பனா இப்ப வந்து நமக்கு நல்லவங்க யாருமே கிடைக்காத சமயத்துல நம்ம வந்து தனியா கூட போலாமே ஒழிய, ஆனா முட்டாள்களோட போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த முட்டாள்கள் யாரு, அவங்கள எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னா, முட்டாள்கள் அப்படின்னு இந்த ஃபூல்ஸ் அப்படின்னு வந்து இந்த டெஃபினிஷன்ஸ் நிறைய வருது. இப்ப எப்படி நம்ம நல்லவங்க யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோமோ, அந்த மாதிரி முட்டாள்கள் கூட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படின்னா, ரொம்ப அருமையான ஒரு டெஃபினிஷன் இல்லை. அதாவது தான் தப்பு செய்யறேன் அப்படின்னு யாரு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிச்சோம் நம்ம பண்றது தப்பு தான் அப்படின்னா, இல்ல நமக்கு இந்த விஷயம் தெரியல அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல அப்படின்னா, அவன் வந்து முட்டாளி கிடையாது. அந்த இடத்துல அவன் அறிவாளி தான் ஒரு வகையில. ஆனா தனக்கு தெரியாததுங்கிறத இது நமக்கு தெரியல அப்படின்னு கூட தெரியாம, அல்லது இது நமக்கு தெரியலங்கிறத வெளிக்காட்டிக்காம எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ, அல்லது நம்ம எல்லாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தாலோ, அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெளியில காட்டிக்கிட்டு இருந்தானோ அவன் தான் முட்டாள். தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு யாருக்கு ஃபர்ஸ்ட் தெரியுதோ அவங்க அந்த சமயத்துல அதுல இருந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க, அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா யார் ஒருத்தன் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி இருக்கானோ அவன் அது தெரியறதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கவே மாட்டான், அவனுக்கு அது கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும், அப்போ அவன் முட்டாளாவே இருந்துருவான். அப்படி இந்த டெஃபினிஷன் எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிரும்னு கிடையாது. அப்போ அப்பனா நம்ம எல்லாம் முட்டாள்களா அப்படின்னா கிடையாது. நமக்கு தெரியாத விஷயத்தை எனக்கு தெரியாது அப்படின்னு ஒத்துக்கிட்டாலே போதும், அப்ப நம்ம முட்டாள் கிடையாது. ஏன்னா நம்ம தெரியாதுன்னு சொன்ன உடனே நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியை அப்படியே ஒரு சமயத்துல எடுத்துட்டு தான் போறோம். ஆனா தெரியாத விஷயத்த எனக்கு தெரியும் அப்படின்னு அலட்சியமா நம்ம போயிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அதை வந்து தெரிஞ்சுக்கவே மாட்டோம். அப்ப நம்ம முட்டாளா தான். இப்போ முட்டாள்கிற டெஃபினிஷன் அவ்வளோ சிம்பிள். புத்தர் வந்து இதை அழகா கொடுத்துருக்காரு. அதை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்த பகுதியில் கொடுக்குறாரு. அப்ப இந்த ஹானஸ்டி இருக்கும், எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்றது. நிறைய சமயத்துல நம்ம வந்து இது தெரியாதுன்னு சொல்றத அவமானமா நினைக்கிறோம். அவமானமா நினைக்கிறதுனால தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சோம்னா உடனே அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இது அவன் தெரியும் போல இருக்கு, அவன் செஞ்சிருவான்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கு. அப்போ நமக்கு அந்த எதிர்பார்ப்பு வர இடத்துல நமக்கு தான் தெரியலையா, அதனால நம்மளால அதை செய்ய முடியாம போயிடும். அப்போ அங்க ஏமாற்றம் வரும். இந்த ஏமாற்றம் தான் பிரச்சனை, துக்கம். இப்ப ஒரு எதிர்பார்த்து அது நடக்காம போயிடுச்சுன்னா அதுதான் துக்கம். அப்ப இந்த எதிர்பார்ப்பு எப்ப வருது அப்படின்னா, இவனுக்கு தெரியும் இவன் செஞ்சிருவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால அப்ப அந்த இடத்துல அவன் செஞ்சிருவான் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியும் போது அது துக்கத்துல வருது. அப்போ இது ரொம்ப அடிப்படை விஷயம். நமக்கு தெரியாது தெரியாதுன்னு ஒத்துக்கிற மனப்பான்மையை நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கணும். இது வந்து பௌத்த வாழ்வியல். அப்ப யார் ஒருத்தன்
தனக்கு தெரியாதுன்னு சொல்றதையே கௌரவ குறைச்சலா நினைக்கிறானோ அவன் முட்டான் அப்படிங்கிறது டெஃபினேஷன். ஓகே, அப்ப இவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவன் தீய செயல்களை செஞ்சுட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா, அவன் தீய செயல் அது வந்து தான் செய்யறது தீய செயல்னே அவனுக்கு உணர முடியாது, அவனுக்கு அதுவும் தெரியாது. அவன் செஞ்சுட்டு இருக்கிற செயல் வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு அவன் செஞ்சுட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு எப்ப புரியும் அப்படின்னா, அந்த செயல் வந்து அதனுடைய தீய விளைவுகளை ஏற்படுத்தி அவனையே அது அழிவுக்கு கொண்டு போகும்போது தான் அவனுக்கு அது புரியும். ஆனா அப்போ வந்து அது டூ லேட். அதனால அந்த தீய விளைவுகள் ஏற்படும். எப்படி நெருப்பு வந்து ஒரு பொருளை எரிச்சிடும், அந்த மாதிரி தீய செயல்கள் செய்யும் முட்டாள்களை அது வந்து எரிச்சிடும். அவனுடைய டிஸ்ட்ரக்ஷனுக்கு அது காரணமாயிடும். அப்ப இந்த தீய செயல்களை தன்னையும் அறியாம அதை நியாயப்படுத்திக்கிட்டு ஒருத்தன் செஞ்சுட்டு இருந்தான்னா அவன் வந்து முட்டாள். இதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது, அவன் ஏன் அப்படி செஞ்சுறாங்கன்னா, ஆரம்பத்துல என்ன நினைப்பாங்க, நம்ம கூட சரி அவன் எவ்வளவு செஞ்சிட்டு இருக்கான், ஆனா நல்லா தானே இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி தான் அவன் முட்டாள்னு நினைப்பான். நம்ம வந்து அவன் செய்யறது தீய செயல்னு நிறைய சமயங்கள் அவன் உணர்வது கிடையாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவன் ஏன் செஞ்சுட்டு இருப்பான் அப்படின்னா, அவன் ஆரம்பத்துல அந்த தீய செயல் வந்து தன்னுடைய விளைவை வந்து முழுமையா காமிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அது வந்து அவனுக்கு வந்து அது தேன் மாதிரி இனிப்பா தெரியும். ஆனா அந்த தீய செயலுடைய விளைவு எப்போ வந்து முழுமை அடையுதோ, இப்ப நம்ம வந்து கம்மா அப்படிங்கிறது எந்த ஒரு தீய செயல் செஞ்சாலும் அது தீய விளைவு தான் ஏற்படுத்தும், எந்த ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் அது நல்ல விளைவு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதை கம்ம விதி. இதை பௌத்தத்துல வந்து கம்ம நியதின்னு நம்ம சொல்றோம். இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். ஆனா தீய செயல் எல்லாமே தீய விளைவை கொடுத்துருமா அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த கம்மாலே நம்ம நிறைய வகைகள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல ஒரு சில செயல்கள் அதனுடைய டைம் வரும்போது தான் அதனுடைய விளைவை ஏற்படுத்தும். அப்போ இடையில வந்து நம்ம அது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுல தான் நம்ம நிறைய பேர் ஏமாந்துறோம். அப்போ இது நல்லா தானே இருக்குன்னு நம்ம செஞ்சுட்டு அதுலயே போகும்போது கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து நம்மள டிஸ்ட்ரக்ஷனுக்கு கொண்டு போயிடுது. அப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல தீய செயல்கள் கொடுக்கக்கூடிய விளைவுகள் ரொம்ப இனிமையா இருக்கும் நமக்கு. அதை நினைச்சு ஏமாந்துருக்கு. அப்படி ஏமாந்துட்டான் அப்படின்னா அவன் வந்து முட்டாள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு முட்டாள்தனத்துக்கான ஒரு டெஃபினேஷன். ஒரு கெட்ட செயல் தான் செய்யறோம், அது கெட்ட விளைவு தான் ஏற்படுத்தும் நமக்கு தெரிஞ்சாலும் நடுவில் இடைக்காலமா டெம்பரரியா அது ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துதுன்றத பார்த்துட்டு அதுல சந்தோஷத்துல தெளிச்சு அதை மேல மேல செஞ்சுக்கிட்டு அது தீய விளைவு ஏற்படுத்துற வரைக்கும் தன்னை திருத்திக்காம ஒருத்தர் இருக்கான்னா அவன் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது இன்னொரு கேரக்டர் அப்படின்னா, இது என்னுடையது, இது என்ன பொருள், இது எனக்கு அப்படிங்கிற அந்த தனக்குங்கிற அந்த சுயநலமையில இருக்கு. இது என்னுடைய பொருள், இது என் பணம், இவங்க என் குழந்தைங்க அப்படின்னு ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு அதுலயே பொறுமிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதே சிந்தனையோட இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் வந்து முட்டாள். ஏன் அப்படின்னா நம்மளே நமக்கு சொந்தம் கிடையாது. நிறைய நிறைய சமயங்கள்ல நம்ம மைண்ட் வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுல நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம நடந்துக்க முடியாது. ஸோ நம்மளே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாதப்போ அது இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா சமயங்கள்லையும் நம்ம வந்து நிர்ணயிக்க முடியாது. அனிச்சா, இந்த அனிச்சா அனாத்தா இது ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறவன் தான் அந்த உலக இயற்கை நிதியோட இணைந்து சந்தோஷமா வாழ முடியும். யார் வந்து இந்த அனிச்ச அனாத்தா அப்படிங்கிறாரு பொது விதி இல்லையா, அந்த விதியை மீறி நடக்கணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு கான்ஃபிளிக்ட் வரும். அப்ப கான்ஃபிளிக்ட் வரும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எதிர்த்து செயல போற மாதிரி அனிச்சாவும் அனாத்தாவும் புரிஞ்சுக்கிட்டு போறவன் நதியோட அப்படி அந்த டவுன் ஸ்ட்ரீம்ல போற மாதிரி அதோட அப்படியே தண்ணி போற பாதையிலே போவோம், சந்தோஷமா போயிடுவான், ஈஸியா போயிடுவோம். ஆனா அனிச்சா அனாத்தா அப்படிங்கிற அந்த இயற்கை விதிகள் இது ரெண்டையும் புரிஞ்சுக்காம தான் பர்மனன்ட் அப்படின்னு நினைக்கிறதும், இது தனக்கு அப்படின்னு இந்த செல்ஃப் நினைக்கிறதையும், செல்ஃபிஷ்னஸ் இருக்கிறதும் அது வந்து அகைன்ஸ்ட் நேச்சர். அப்போ வந்து இது எதிர்நீச்சல் போட மாதிரி. எதிர்நீச்சல் போடும்போது கஷ்டமா தான் இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையை வந்து நம்ம எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டம் அப்படின்னு நம்ம பழகி வச்சோம். இப்போ வாழ்றதே ஒரு கஷ்டம் அப்படின்னா அது எப்படி கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடய வாழ்ந்துட்டு போறதே எப்படி ஒரு இலக்கா இருக்க முடியும்? வாழ்றது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து பௌத்த வாழ்வுல நினைக்கிறோம். அப்ப வாழ்றது சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம வந்து எதிர்நீச்சல் போட வேண்டிய அவசியம் இல்லாம அந்த போற பாதையிலே நம்மளும் போனோம்னா நம்ம சந்தோஷமா போகலாம். ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. அப்போ அதே அந்த டவுன் ஸ்ட்ரீம் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இயற்கை விதியோட ஒத்து போகும். அப்ப இயற்கை விதி என்ன சொல்லுது? அனிச்சா அனாத்தான்னு சொல்லுது.
இது ரெண்டும் நம்ம வந்து எல்லாம் மாற்றக்கூடியதுதான். இது எனக்கு மட்டுமேன்றது நிரந்தரம் கிடையாது. இந்த ரெண்டையும் நம்ம மைண்டுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இது ரெண்டையும் அப்ளை பண்ணோம்னா நம்ம துக்கத்துக்கு வந்து விடுதலை செய்யலாம். அதான் பௌத்தம்னா என்ன ஒன் லைன்ல சொல்லிடணும் அப்படின்னா, அனிஷா அனாத்தா பத்தி யார் ஒருத்தனுக்கு நல்ல புரிதல் இருக்கோ அவனுக்கு துக்கம் இருக்காது. அவ்வளவுதான். இதுதான் புத்தருடைய போதனைகள். இதை நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோமே ஒழிய அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா அது ரெண்டு தான். அப்ப இந்த ரெண்டு மேல யார் வந்து ரொம்ப புரிதல் இல்லாம பற்று வச்சிருக்கானோ அவன் வந்து முட்டாள் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது, இந்த மாதிரியான முட்டாள்கள் அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லா ஒரு அறிவாளியோட சேர்ந்திருந்தா கூட அவங்க தன்னை முன்னேற்றிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து தனக்கு தெரியாதுங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. தனக்கு தெரியாதுங்கிறத அவங்களுக்கு தெரியலையே. அப்ப அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப எப்படி வந்து ஒரு குழம்பு கரண்டி அது வந்து குழம்புலயே ஊறிக்கிட்டு இருந்தா கூட அந்த கரண்டிக்கு அதனுடைய குழம்போட டேஸ்ட் தெரியாதோ, அந்த மாதிரி ஒரு அறிவாளியோடயே சேர்ந்து ஒரு முட்டாள் தன் வாழ்நாள் முழுவதும் இருந்தா கூட அவனால அந்த உண்மையை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா ஒரு அறிவாளி இன்னொரு அறிவாளியோட இருந்தா ஒரு செகண்ட் இருந்தா கூட குழம்போடைய ஒரு சொட்டு நம்ம நாக்குக்குள்ள பட்டா கூட நாக்கு எப்படி அதனுடைய டேஸ்ட்டை கண்டுபிடிச்சிருந்தோ அந்த மாதிரி உடனடியா உண்மையை உணர முடியும். அதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய கம்பெனி யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அறிவாளியோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கும் அது பெனிஃபிட். அதே மாதிரி அடுத்தவங்க நம்ம கிட்ட இருந்தாலும் நம்மளுடைய தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். ஒரு முட்டாளோட சவகாசம் வச்சுட்டு இருக்கிறது குழம்பு கரண்டி எப்படி அந்த கரண்டிக்கு அந்த குழம்போடைய டேஸ்ட் தெரியாதோ அந்த மாதிரி உண்மையை கடைசி வரைக்கும் உணர முடியாம அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில நம்ம பார்க்கணும். அடுத்தது, யாரெல்லாம் முட்டாள்கள் அப்படின்னா இதெல்லாம் அறிவற்றவர்கள் செய்யக்கூடிய செயல்கள். போலி கௌரவத்துக்கு ஆசைப்படும், வேனிட்டி, தற்பெருமை. அது நிஜம் கிடையாதுன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து மத்தவங்க அப்படி நம்மளை நினைச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒரு விஷயத்த செய்யறோம், நம்மளை பத்தி சொல்லிக்கிறோம் அப்படின்னா அது போலி கௌரவம். உண்மையிலே நம்ம அந்த குவாலிட்டி இருந்தது நம்ம மனசாட்சிப்படி நம்ம யோசிக்கும் போது அது நமக்கு உரிய ஒரு பண்பு தான் அப்படின்னா அதை காமிச்சிக்கலாம். ஆனா நம்ம மனசாட்சிக்கு வந்து அது கிடையாதுன்னு நமக்கு தெரியுது. ஆனா மற்றவங்களுக்கு அப்படி தெரியணுங்கிறதுக்காக வேணும்னே நம்ம வந்து வெளி தோற்றத்துல மட்டும் காமிக்கிறது வந்து போலி கௌரவம்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பிக்குகளுக்குள்ள இது வந்து சங்கால வந்து புத்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ ஒரு பிக்குகளுக்குள்ள நான் தான் வந்து தலைமை பிக்குவா இருக்கணும், நான் தான் வந்து முதன்மை பிக்குவா இருக்கணும், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு அவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அவன் வந்து ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு சங்கத்துக்கு தான் தான் தலைவனா இருக்கணும், தானே நிரந்தர தலைவனா இருக்கணும் அப்படின்னு எவன் ஒருத்தர் நினைக்கிறானோ அவன் வந்து ஒரு முட்டாள். மற்றவங்க நம்மளை வணங்கணும், நம்ம ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கணும், அதுல வந்து ஒரு லாபம் பார்க்கணும் அந்த விஷயத்துல அப்படின்னு யாரு நினைச்சு ஒரு செயல் செய்யறாங்களோ அவங்க வந்து முட்டாள். இப்ப இது எல்லாமே வந்து நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸோட நம்ம வந்து ஒருத்தவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து முட்டாள்தனத்தோடைய அடையாளங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்தது தீய செயல். இந்த முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தமக்கு தாமே எதிரிகள். ஏன்னா அவங்க வந்து அவங்க வேற யாரும் எதிரிகள் தேவையில்லை, அவங்களுடைய தீய செயல்களை அவங்கள அழிச்சிடும். அப்ப எது தீய செயல் அப்படின்னா, தீய செயல் அப்படிங்கிறது எந்த ஒரு செயலை செஞ்சுட்டு நம்ம வந்து அச்சச்சோ நம்ம அப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ரிக்ரெட் பண்றோமோ, எந்த செயல் நமக்கு வந்து கண்ணீரையும் துக்கத்தையும் வர வைக்குதோ அது தீய செயல். அவ்வளவுதான். இப்ப இது வந்து இதை கூட நம்ம கம்மால பார்த்தோம். ஒரு தீய செயல் நல்ல செயல்னு யாருமே ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு புக்ல மேனுவல் மாதிரி கொடுக்க முடியாது, இதெல்லாம் நல்ல செயல்கள் இதெல்லாம் தீய செயல்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது மாறுபடும். அப்போ அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும். அதனாலதான் புத்தர் வந்து உனக்கு நீயே ஒளியாயிரு, உன்னுடைய தீய செயல் எது நல்ல செயல் எதுன்னு உனக்கு தான் தெரியும். யூ ஆர் த பெஸ்ட் பர்சன் டு அசஸ். எப்படி அசஸ் பண்றது? எந்த ஒரு செயல் நான் வந்து செஞ்சு முடிச்சுட்டு ஐயோ நான் செஞ்சிருக்கவே கூடாது, ஏன் தான் அப்படி செஞ்சேன்னே தெரியல அப்படின்னு நினைச்சாலும் அது வந்து தீய செயல். எந்த ஒரு தீய செயல் அதனுடைய விளைவை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப துக்கத்தை மனசு படபட அடிக்குது, கண்ணீர் வர வைக்குது, கஷ்டப்பட வைக்குது அப்படின்னா அது தீய செயல். இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்து ஞாபகம் வச்சுட்டு அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து புத்திசம். அப்ப பேட்டர்ன் புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து எல்லா விஷயங்களும் நம்ம தொடர் நிகழ்ச்சிகளை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த தொடர் நிகழ்ச்சிகள் ஞாபகம் வச்சுக்கும் போது தான் அப்போ இந்த இடத்துல இப்படி பண்ணா நான் எனக்கு இது நடக்குது, இப்படி பண்ணா இது நல்லா இருக்கு, இது கெட்டதா இருக்கு அப்படிங்கிற அந்த விளைவுகளை பார்க்கணும். இப்படி தொடர்ந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன இருக்கணும், எந்த ஒரு விஷயமே ஞாபகத்தில் இருக்கணும்னா கவனமா இருக்கும். அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு செயலையுமே நம்ம கவனத்தோட செய்யும் பொழுது அந்த கவனம் வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும்.
இது வந்து நல்ல விளைவு கொடுக்குது, இது கெட்ட விளைவு. இந்த வேலை செஞ்சா நம்ம பதட்டம் ஏற்படுது, நமக்கு கஷ்டம் வருது. இந்த வேலையினால ஒரு தொடர்ச்சி தான் இது நடந்தது அப்படிங்கிற அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அல்டிமேட்டா என்ன வரணும் வரணும் அப்படின்னா நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் கவனம் இருக்கு. அப்ப இந்த கவனம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த பகுதியிலே வருது. அப்ப அந்த கவனம் எப்படி அந்த கவனத்தை கொண்டு வருது, அந்த கவனத்துக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நல்ல செயல்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எந்த ஒரு செயல் வந்து நான் எந்த நேரத்திலையும் வந்து இதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நான் வருந்தவே இல்லையோ அது நல்ல செயல். எந்த செயல் வந்து அதனுடைய விளைவு வந்து எனக்கு மகிழ்ச்சியாகவும் மனசுக்கு சந்தோஷமாகவும் ஏற்றுக்கொள்ள வச்சிருக்கோ அது நல்ல செயல். இப்ப இந்த இதை வந்து நம்ம மனசாட்சிப்படி நம்ம நடந்துக்கணும். அது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும். அப்போ இதை கவனிச்சு நம்ம அதை அனலைஸ் பண்ணோம்னாலே நமக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் கெட்ட விஷயம். ஸோ மைண்ட் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மைண்டை நம்ம செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்மளே உட்காந்து கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு நம்மள பழகிக்கணும். அடுத்தவங்க மைண்டு மாதிரி நம்ம மைண்டு நம்மளே ஒரு தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறது தான் வந்து மெடிடேஷன். அதுல நம்ம பார்க்கும்பொழுது நம்ம மைண்டோடைய அனைத்து பேட்டர்னுமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த புரிய ஆரம்பிக்க மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோல்ல வரும். அப்போ மைண்டை சுய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறவங்க ஒரு அசைக்க முடியாத மலை மாதிரி. அவனுக்கு எது சுத்தி இருக்கக்கூடிய உண்மை அப்படிங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கு. அப்ப உண்மையை புரிஞ்சவங்க தான் கதாகதான்னு அர்த்தம். the one who has reached the truth. அப்ப உண்மையை புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் தம்மத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். இந்த உலக நியதியை புரிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். அப்புறம் அவனுக்கு வந்து சந்தோஷமா நண்பர் வாழ்க்கை. அவனுக்கு ஒரு ரூட் தெரிஞ்சு ஒருத்தன் அந்த பாதையில போயிட்டு இருக்கிறதுக்கும் தெரியாத ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அந்த மாதிரி தான் வித்தியாசம். நம்ம மைண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னு நமக்கு தெரிஞ்சு ஒரு வேலையை செய்யறதுக்கும் என்ன நம்ம மைண்ட் கண்ட்ரோலே இல்லாம நம்மளே அறியாம ஒரு வேலையை செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் அது. அது வந்து நமக்கு ஒரு கூகுள் மேப் ஃபுல்லா நம்ம கையில கிடைச்சிடுற மாதிரி, நம்ம வாழ்க்கையோட என்டையர் மேப்பே நம்ம கையில கிடைச்சிடுற மாதிரி நம்ம மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னு. இதுதான் விஸ்டம், ஞானம். இப்போ வந்து நல்லோர் இணக்கம், ஞானம் நீதி நல்லோர் இணக்கம் பகுதியில இப்போ நல்லோர் இணக்கத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். யார் கூட சேரணும், யார் கூட சேரக்கூடாது, இப்போ சேர்ந்தா என்ன நமக்கு நலன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஞானம் அப்படிங்கிறது, ஞானம்ங்கிறது என்ன, ரொம்ப வயசானவங்க பெரியவங்க அவங்கெல்லாம் ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னா அது கிடையாது. வயசுனாலேயோ ஒரு வருஷம் கடக்கிறதுனால ஒருத்தன் ஞானம் பெற்றவனா ஆயிட முடியாது. பெரியவர் யார் அப்படின்னா வயசுல மூத்தவங்க, தலைமுடி நரைச்சவங்க, இவங்கெல்லாம் பெரியவர்கள் கிடையாது. அவங்கள வேணா மூத்த வீணர்கள், அப்படி ஓல்ட் அண்ட் வெயின் அப்படின்னு அப்படி வேணா சொல்லலாம். இப்போ இந்த பூமர்கள் இல்லைன்னா பெருசுகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வேணா இருக்கலாம். ஆனா யார் உண்மையிலே பெரிய இது பூமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த அது வந்து இப்ப நம்ம வந்து ஜென்சி ஜென் எக்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த 2K கிட்ஸ் அப்படின்லாம். அந்த மாதிரி 1946 இருந்து 1964 வரைக்கும், அது வந்து வேர்ல்டு வார் 2க்கு பிறகு யூஎஸ்ல என்ன நடந்தது அப்படின்னா நிறைய குழந்தைகளோட எண்ணிக்கை அதிகமாச்சு சடனா ஆஃப்டர் த வேர்ல்டு வார். அப்போ ஒரு சடனா ஒரு பாப்புலேஷன் பூம் ஆச்சு. அதுதான் பூமர்ன்னு சொல்றது. அப்ப அந்த பூமர் பாப்புலேஷன் அப்படிங்கிறது எப்ப நடக்குதுன்னா 1946 இருந்து 1964 வரைக்கும் யார் யாரெல்லாம் பிறந்தாங்களோ அவங்கள பூமர்கள் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவங்க தான் இப்போ இப்ப இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் ஜெனரேஷன்ல இருப்பாங்க. அதனாலதான் அந்த பூமர்ங்கிற பேர் வருது. அப்போ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் பை ஏஜ். ஆனா ஒரு வயசுல மட்டுமே பெரியவங்க அப்படின்னா அதனாலதான் அவங்க வந்து பூமர்கள் கிண்டல் பண்ணும். யார் உண்மையிலே பெரியவங்க அப்படின்னா யார்கிட்ட வந்து உண்மை இருக்கு, ஒழுக்கம் இருக்கு. ஒழுக்கம்னா நம்ம பார்த்தோம், ஒழுக்கம்னா வந்து காலையில குளிச்சுட்டு சட்டையெல்லாம் நம்ம காலர் பட்டன் வரைக்கும் போட்டு ஃபுல் ஹேண்ட் போட்டு பர்ஃபெக்டா போய் அமைதியா உட்காருது, அது ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கம்னா என்ன, நமக்கு என்ன நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுதான் அடுத்தவங்களுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற அந்த சகோதரத்துவம் யாருக்கு இருக்கோ அதுதான் ஒழுக்கம். ஸோ ஒழுக்கமுடைய பௌத்த டெஃபினிஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒழுக்கம்னு நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். பஞ்சசீலம்ங்கிறது ஒழுக்கம், நல்லொழுக்கம். அதெல்லாமே என்ன அப்படின்னா அடுத்தவங்களை நம்மள மாதிரி நினைக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம் தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருக்கிறது, இரக்க குணம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சகோதரத்துவம் வந்து இரக்க குணம், சுய கட்டுப்பாடு இருக்கும். நம்ம அவங்கள போய் எந்த ஒரு தீமையும் செய்ய மாட்டோம். பணிவு, தீய எண்ணங்கள் நம்ம மனசுலயே இருக்காது, மனசு வந்து தூய்மையா இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு இருக்குதோ அவங்கதான் பெரியவர். உண்மையிலே அவங்கள தான் நம்ம பெரியவர்கள்னு சொல்ல முடியும், அவங்க தான் அறிவாளிகள்னு சொல்ல முடியும், அவங்கள தான் நம்ம மரியாதைக்குரியவர்களாகவும் ஏற்றுக்கணும். பொறாமை, கஞ்சத்தனம், நேர்மையற்ற குணம், இவங்க எவ்வளோ நல்லா சூப்பரா பேசினாலும் அவங்கள பார்க்கறதுக்கு எவ்வளவு அட்ராக்டிவா இருந்தாலும் அவங்க தோல் நிற அழகுனால அவங்க வந்து மரியாதை உரியவராக மாறுறது கிடையாது.
ஆஹ் ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து காம்ப்ளெக்ஷன் அவனுடைய அழகை பார்த்து நம்ம ஏமாந்துடுறோம். ஆனா அதன் பின்னாடி இருக்கக்கூடிய குணம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். பொறாமை இருக்கக்கூடாது, கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, நேர்மையற்ற குணம் இருக்கக்கூடாது. நேர்மை இருக்கணும். இந்த பொறாமை, கஞ்சத்தனம், நேர்மையற்ற தன்மை யார் ஒருத்தன் வேரோட அழிச்சு பகை உணர்வே இல்லாம சகோதரத்துவத்தோட இருக்கிறானோ, அத்தகைய நல்ல அறிவு யாருக்கு இருக்கோ அவன் தான் உண்மையிலே மரியாதைக்குரியவன். இப்ப நம்ம வந்து வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு. நம்ம வெள்ளையா இருந்தா நல்ல அதே பார்த்த உடனே ஒருத்தனை அப்படியே நம்ம வந்து கவர்ச்சி ஆகி அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்புறதுன்னா அது வந்து முட்டாள்தான். அவங்களுடைய மைண்டை தான் நம்ம அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பௌத்த வாழ்வியல். ஏன்னா ஒருத்தன் பேசுறதுனால மட்டும் ஒருத்தன் அறிஞர் ஆயிட மாட்டான். அவன் உண்மையிலே வாழ்க்கையில எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி போய் பார்க்கக்கூடிய ஒரு பகுத்தறிவை பெற்றிருக்கிறவங்க தான் பௌத்தர்கள். அவன் தான் பௌத்த வாழ்வியல். ஸோ யார் ஒருத்தன் அறிஞர் அப்படின்னு சொல்லணும்னா பகை இல்லாம, பயம் இல்லாம. பகை இருந்தாதான் பயம் வரும். இந்த பகை மற்றும் பயம் இல்லாம நிதானமா, பொறுமையா யார் ஒரு சுச்சுவேஷனை அவன் கையாளுறானோ அவன் தான் உண்மையிலே அறிஞர்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப அறிவாளி என்ன பண்ணுவான், இந்த ஒரு தற்பெருமையை, போலி கௌரவத்தை விரட்டிட்டு உண்மையில யதார்த்தத்தை அவன் உணரும் போது எப்படி தெரியுமா அவனுக்கு வந்து உதாரணம் புத்தர் கொடுக்குறாரு. ஒரு மலை உச்சியில இருந்து ஒருத்தன் நின்றுட்டு கீழே இருக்கிறவங்களை பாக்குற மாதிரி கீழே வந்து முட்டாள்தனத்துல இருக்கிறவங்க, துன்பத்தில் உழற்பவங்க நம்ம மேலிருந்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு கம்பீரத்தை நமக்கு கொடுக்கும். நம்ம இந்த ஒரு நல்ல பண்புகளை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபீலே அப்படிதான் இருக்கும். நம்ம வந்து உயர்ந்திருக்கோம். ஸோ உண்மையிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறது இந்த பண்புகள்ல தான் இருக்கு. எவன் ஒருத்தன் இந்த பொறாமை, பகை, நேர்மையற்ற தன்மை இதெல்லாத்தையும் அடியோட அறுத்துட்டு அவன் வந்து சகோதரத்துவத்தோட நல்ல ஒழுக்கத்தோட நிக்கிறானோ அவன் தான் வந்து உண்மையிலே உயர்ந்தவன். அப்போ அந்த மைண்ட் ஃபீலே வந்து உயர்ந்த ஃபீல் அப்பதான் கொடுக்கும். அது இல்லாதவங்க தான் அவங்க கீழே இருக்கிற மாதிரியான ஃபீல். அப்போ அவங்கள மேல தூக்கி விடுறதுல அவன் வந்து கவனம் செலுத்துவான். தன்னுடைய வாழ்வியல்ல அவன் முன்னுதாரணமாகவும் இருப்பான். அப்போ ஒரு எப்படி கவனமற்றவர்கள் மத்தியில ஒரு பொறுப்பானவன் யுனிக்கா தெரிவானோ, எப்படி தூங்குறவங்க மத்தியில ஒரு முழிச்சிட்டு இருக்கிறவன் யூனிக்கா தெரியறானோ, அந்த மாதிரி அறிவாளி மற்றவங்க மத்தியில வித்தியாசமா தெரியும். அவன் முன்னேற்ற பாதையில போய்கிட்டே இருப்பான். நம்மளை வந்து எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய மனசாட்சிக்கு நம்ம வந்து சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிடம் யோசிச்சு நம்ம நல்ல பாதையில ஒரு காட்டு யானை கம்பீரமா போயிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய பாதையில நம்ம முன்னேறி போகலாம். ஒரு அடுத்து வந்து ஞானம்க்கு அடுத்தது வந்து ஜஸ்டிஸ். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அதை பார்த்தோம் இல்லையா, ஞானம், நீதி, நல்லோர் இணக்கம். நீதிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த இப்போ இதை வந்து செய்ய வைக்கணும் அப்படின்னா அதை வந்து வன்முறையால செய்ய வைக்கிறது ரொம்ப ஈஸி. குழந்தைக்கே நல்ல விஷயத்த போதிக்கணும் அப்படின்னா அது வந்து அடிச்சு அங்க போகாத அப்படின்னு சொல்லிடுறது ஒரு செகண்ட்ல ஆயிடும். ஆனா உண்மையிலே அது மைண்டுக்குள்ள அந்த விஷயம் பதியாது. அப்ப நம்ம இல்லாத சமயத்துல அதை போய் செய்யணும்னு தோணும். அப்போ ஒரு விஷயத்த உண்மையிலே அடுத்தவங்க மேல நம்ம வந்து இம்பாக்ட் கொண்டு வரணும், அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது வன்முறையில சாதிக்க நினைக்கிறது நிச்சயம் நடக்கவே நடக்காது. அந்த சமயத்துல அது சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனா உண்மையை அது வந்து வைக்கவே வைக்காது. ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி எப்போ அந்த இடத்துல வந்து மீறி செஞ்சிடலாமோன்ற மைண்ட் அங்க இருந்துகிட்டே இருக்கும். உண்மையிலே வெற்றி எப்படின்னா அவன் மைண்டை மாத்துறது தான். மைண்டை எப்படி மாத்துறோம்னா எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த புரிஞ்சிக்கிற அறிவு, பகுத்தறிவை ஃபர்ஸ்ட் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதை வந்து அடுத்தவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அவங்கள புரிய வைக்கணும். அதே தம்மம், இதுதான் தம்மம். தம்மம்ங்கிறது உண்மை. உண்மைங்கிறது எது கரெக்டு எது தப்பு, எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற பிரிச்சு அறியறது தான் வந்து பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு தான் உண்மை இல்லையா? அந்த உண்மையை எதுன்ற கண்டுபிடிக்கிறது தான் தம்மம். தம்மம்னா என்ன அப்படின்னா உண்மை அப்படின்ற அர்த்தம், த ட்ரூத். அதுதான் வந்து தம்மா. அப்போ இந்த உண்மையை எப்படி பார்க்கணும்னா பிரிச்சாரு, இது பொய் இது ரைட்டு அப்படின்னு பிரிச்சு அந்த இடத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறவன். யார் இந்த உண்மையை கண்டுபிடிக்கிற அறிவு இருக்கோ அவன் வந்து பகுத்தறிவு வச்சிருக்கான்னு அர்த்தம். இந்த பகுத்தறிவு தம்மத்தினால நமக்கு கிடைக்குது. இந்த பகுத்தறிவு மூலம் தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து கட்டுப்படுத்த நினைக்கணுமே ஒழிய வன்முறையினால கட்டுப்படுத்த நினைக்க கூடவே கூடாது. எவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல் லெசன் பாருங்க. வந்து நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா கூட நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் அது வந்து இந்த பகுத்தறிவை கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பயத்தை ஏற்படுத்தி சொல்லிக் கொடுக்க கூடாது. பயத்தினால ஒருத்தனை வழி நடத்தவே முடியாது அப்படிங்கிறது பௌத்த தத்துவம்.
ஐயோ சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுக்கும், பகுத்தறிவின் மூலம் இந்த விஷயம் இது நல்லது கொடுக்கும், இந்த விஷயம் கெட்டது கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். அவனை வந்து அங்க போனீங்கன்னா நான் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கட்டுப்படுத்துறதுக்கும், அங்க போனா என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்து கட்டுப்படுத்துறதுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் வந்து பிற தத்துவங்களுக்கும் பௌத்த தத்துவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். பௌத்த தத்துவத்துல நம்ம பகுத்தறிவின் மூலம் தான் ஒருத்தரை நல்வழிப்படுத்துவோமே ஒழிய வன்முறையினால நம்ம வழி நடத்த முயற்சி செய்ய மாட்டோம். அப்ப தம்மத்தை வந்து இந்த மாதிரி பேசுறதுனால மட்டும் ஒருத்தன் வந்து தம்மத்துடைய கார்டியன், பாதுகாவல்னு சொல்லிட முடியாது. பெருசா படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா தம்மத்தை வந்து நம்மளோட வாழ்க்கையில கடைபிடிக்கிறவங்க அவங்க தான் உண்மையிலே தம்மத்தின் பாதுகாவலன். தம்மத்தை பின்பற்றவங்க நிம்மதியா வாழ்வாங்க. எப்படி வந்து துறவிகள் மகிழ்ச்சியோட இருக்காங்களோ அவங்க வந்து தம்மத்தை பின்பற்றக்கூடிய துறவிகள், அந்த மாதிரி தம்மத்தை பின்பற்றுறவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதை வந்து நம்ம தம்மத்தை பின்பற்றுவதன் மூலம் நம்மளுடைய மன நிம்மதியை மற்றவங்க பார்க்கும்பொழுது அவங்களும் தம்மத்தை பின்பற்ற தொடருவாங்க. இதை நம்ம வந்து முன்னுதாரணமா இருந்து காமிக்க வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இதுதான் நமக்குடைய ஆஹ் பௌத்த வாழ்வியல். அது எப்படி இந்த தம்மம் நமக்கு வந்து எந்த வகையில இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. அதாவது ஒரு புதுசா குழந்தை பிறந்திருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ் பாருங்க. அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க அந்த குழந்தைய பார்த்தோம். அந்த அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. அந்த மாதிரி பிக்கு வந்து தம்மத்தின் பின்பற்றும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு சமம் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. ஒரு தாய்மை எந்த அளவுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குதோ, இனிமையை கொடுக்குதோ, அந்த தகப்பனுக்கு அந்த புதிதாக பிறந்த குழந்தை எந்த அளவுக்கு இனிமையை கொடுக்குதோ, அந்த மாதிரி ஒரு சமணருக்கு, சமணானா பிக்கு, இந்த பிக்குக்கு தம்மத்தை பின்பற்றும் போது மகிழ்ச்சி கிடைக்கும். அதை அனுபவிச்சுதான் பார்ப்போம். அப்போ அந்த சந்தோஷங்கிறது அந்த தாய்மை சந்தோஷம் தாய்க்கு தான் தெரியும். அந்த மாதிரி நம்ம வந்து தம்மத்தை பின்பற்றும் போது நம்மளுடைய மகிழ்ச்சி தெரியும். நம்மளுடைய மகிழ்ச்சியை அடுத்தவங்களும் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. அப்போ வெறுமனே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறது மகிழ்ச்சி கிடையாது. ஒரு விசேஷம் வரும்போது நண்பர்களோட இருக்கிறது சந்தோஷமா தான் தெரியும். அவங்களோட பொழுதுபோக்குறது வந்து நம்ம மனசுக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அந்த விசேஷம் டைம்ல மட்டும்தான். எல்லா சமயத்திலும் நம்ம அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே கொஞ்ச நாள் போச்சுன்னா நமக்கு வந்து அது நம்மள அழிவு பாதையில கொண்டு போயிடும். ஆனா எந்த சமயமா இருந்தாலும் நம்ம செய்யற நல்ல செயல்கள் நம்ம மனசுக்கு சந்தோஷம் கொடுத்துட்டே. அதுக்கு ஒரு தனி விசேஷம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கணும், குறிப்பிட்ட நண்பர்கள்லாம் சேர்ந்து கும்மாளம் போட்டாதான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும்னு அவசியமே கிடையாது. நல்ல விஷயம் செஞ்சோம்னா சும்மா வீட்டில் இருந்தா கூட நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இதுக்காக பெருசா நம்ம வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும், உலகம் சுத்தி வரணும், அங்கங்க போனா தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது. சந்தோஷத்தை தேடி எங்கேயும் போகவே தேவையில்லை. நல்ல விஷயங்கள் செஞ்சா நம்ம மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுவும் சாகர டைம் அந்த கடைசி நிமிஷத்துல கூட நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் நம்ம மைண்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப துக்கம் நம்ம மைண்ட்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த நல்ல விஷயங்கள் தம்மத்தை நம்ம பின்பற்றணும். அதே இதுக்கு வந்து நல்லோர் இணக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது அப்படிங்கிறத சொல்லி இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யறோம். முட்டாள்களுடைய சகவாசம் நீண்ட காலத்துக்கு துன்பத்தை கொடுக்கும். அது துன்பம் எப்படின்னா எதிரிகள்னால வரக்கூடிய துன்பம் எப்படி நமக்கு துன்பம் வருமோ அந்த மாதிரி முட்டாள்கள் கிட்டத்தட்ட முட்டாள்களும் எதிரிகளும் ஒண்ணுதான். அதே அறிவாளிகள் வந்து நம்மளுடைய நெருங்கிய உறவினர்கள் மாதிரி. அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுட்டு நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நட்பு வட்டாரத்தை நம்ம அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான். இந்த எதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா இந்த நல்ல ஒழுக்கம் இருக்கு இல்லையா, இதை அப்பப்ப கடைபிடிச்சிட்டு விடுறது இல்லை. அதை வந்து தொடர்ந்து கடைபிடிக்கிறது நம்மளுடைய இறுதி நாட்கள் சாகிற வரைக்கும் நம்ம அதை கடைபிடிக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தம்மத்தின் மேல இருந்துச்சுன்னா அது வந்து அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். பகுத்தறிவு, இது உண்மை இது பொய் அப்படின்னு பிரிச்சு அறியக்கூடிய அந்த அறிவு இல்லை பகுத்தறிவு, இது இருந்ததுனால நம்ம தீய செயல்கள் செய்ய மாட்டோம். இது தீமை இது நன்மைன்னு புரிஞ்சுக்கும். அதை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல பாதை. ஸோ அறிவாளிகள், அறிஞர்கள், கற்றவர்கள், பொறுமைசாலிகள், கடமை உணர்வு கொண்டவர்கள், ஒரு செலக்டட் பீப்புள், எலெக்டட் பீப்புள், அந்த மாதிரி அதாவது தேர்ச்சி அடைந்தவர்கள், இவங்களெல்லாம் பின்பற்றுறது ரொம்ப நல்லது. எப்படி நிலவு வந்து நட்சத்திரத்தோட பாதையை அப்படி பின்பற்றி போகுதோ அந்த மாதிரி இவங்களுடைய பாதையை நம்ம பின்பற்றி போறது நல்லது. அதே சமயத்துல தற்பெருமை, இச்சை, காமம், நம்ம நம்மளுடைய டிசையர்ஸ், பிளஷர்ஸ் நோக்கி நம்ம பின்பற்றணும் அப்படின்னா நம்ம அதை வந்து கெட்டது, அது அழிவுல கொண்டு போய் விட்டுடும். யார் ஒருத்தன் மைண்டை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா கண்ட்ரோல்ல வச்சு
ஏர்னஸ்ட், அதாவது கண்ணும் கருத்துமா சின்சியரா எஃபர்ட் எடுக்கிறானோ இந்த தம்மத்தின் பாதையில, அவனுக்கு கண்டிப்பா இன்பம் கிடைச்சிரும். இதுதான் நம்மளுடைய பௌத்த வாழ்வியல் பாதை. ஸோ இந்த பௌத்த வாழ்வியல்ல நம்ம பின்பற்ற முயற்சி செய்யும் போது நமக்கு நிறைய தடங்கல்கள் வரும் இல்லையா? அந்த தடங்கள் ஒவ்வொன்றுத்துக்குமே நிறைய சின்ன சின்ன உதாரணங்கள் கொடுத்து நம்மளை வந்து அதே பாதையில வச்சுக்கிறதுக்கு நம்ம மறுபடியும் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, இந்த பௌத்த தம்ம பாதையில நம்ம போகணும்னு முடிவெடுத்தோம் அப்படின்னா, நிறைய கம்பெனி உடனே நிறைய பேர் கும்பலா போகணும்னு எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஏன்னா இது சிரமமான பாதை தான். இந்த சிரமமான பாதையா இருந்தாலும் அது ஆனால் இன்பம் அளிக்கும். எளிதில் கிடைக்கிறது எல்லாமே இன்பம் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா சிரமமா இருந்தாலும் இது இன்பம் கொடுக்கும். அதுவும் நீண்ட கால இன்பம், பெர்மனன்ட் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுல வந்து தனியா போறதா இருந்தா கூட பெருமையா நம்ம போகணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உடனே எடுத்த உடனே நம்ம வந்து இந்த பௌத்த வாழ்வியலை வந்து டக்குன்னு இன்னைக்கு நம்ம உரை கேட்டோம், நாளைக்கு உடனே நம்ம அதை செயல்படுத்த முடியும்னா முடியாது தான். அப்போ அதுக்கு முயற்சி தான் எடுக்கும். ஃபர்ஸ்ட் அந்த முயற்சி எடுக்கிறது தான் நம்மளுடைய முதல் படியே. அதை நம்ம தான் எடுக்கணும். யாருமே அடுத்தவங்க யாரும் நம்ம மேல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்துடவே முடியாது. அதே சமயத்துல நம்ம எடுக்கிற பாதை, அந்த முயற்சி வந்து உண்மையான முயற்சியானு நமக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் நம்ம நான் எடுத்துட்டேன்னு சொல்லிக்கலாம். ஆனா உண்மையிலே எடுத்தோமா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளை பத்தி நம்ம கேட்டுக்கணும். நம்ம உண்மையிலே பௌத்த வாழ்வியல்ல நம்ம இனிமேல் நாளையில இருந்து பொய் சொல்லக்கூடாது, இந்த பஞ்சசீலத்தை பின்பற்றணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோமா அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா நம்மளை நாமளே ஏமாத்த முடியாது. நம்ம எத்தனை பேரை வேணாலும் ஏமாத்திடலாம், எத்தனை பேர் வேணாலும் நம்மளே ஏமாத்திடலாம். ஆனா நம்மளே ஏமாத்திக்கவே முடியாது. அதுதான் அந்த செல்ஃப், தன் உணர்வு. ஸோ அடுத்தவங்களை பழிக்கிறாங்க, நம்ம வந்து இந்த பாதையில போறவங்க நம்மளை வந்து பழிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை பழிக்கிறவங்க அவங்க முட்டாள்கள். ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அவங்களோட சேராதீங்க. நல்லவர்களோட மட்டும் சேர்ந்துட்டு தம்மத்தின் பாதையில யாரு நம்மள மாதிரி லைக் மைண்டட் இருக்காங்களோ அவங்களோட நம்ம சேர்ந்து நம்ம இந்த பௌத்த வாழ்வியல் பாதையில கம்பீரமா நடப்போம் அப்படிங்கிறதோட இந்த பகுதியை முடிவு செய்யறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, எண் வழி மார்க்கம் தான் நமக்கு உதவி செய்யும். அந்த எண் வழி மார்க்கத்துல மைண்ட்ஃபுல், கவனமா இருக்கும்போது அது வந்து நமக்கு சாத்தியமாகும். அதுதான் நம்மளுடைய அடுத்த தலைப்பு. இந்த வாரம் ஞானம் நீதி நல்லோர் எனக்கு முடிச்சிட்டோம். அடுத்த தலைப்புல நம்ம வந்து ஆழ்ந்த சிந்தனை நற்கவனம், அந்த மைண்ட்ஃபுல்லா இருக்கும் பொழுது நமக்கு இப்ப இந்த பேசின எத்தனை பாயிண்ட்டுமே வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸ்ல தான் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே பௌத்த வாழ்வியல்ல முக்கியம். அது அடுத்த வாரம் வரப்போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி. காணொலியில் இணைந்திருக்கும் அனைவரும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி, இன்னைக்கு வந்து